இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். என்னதான் பூஜை புரஸ்காரம்னு செய்து ஆயிரக்கணக்கில் பணத்தை காணிக்கையா கடவுளுக்கு செலுத்தினாலும் நம்மளுடைய பல பிரார்த்தனைகள் நிறைவேறுவதே இல்லை என்று பலர் நினைப்பது உண்டு. இன்றைய கதை மூலமா நம்ம தெரிந்து கொள்ள போறோம், கடவுளுக்கு காணிக்கையை எப்படி எந்த முறையில செலுத்தினா அதை கடவுள் ஏற்றுக்கொள்வார், நம்மளுடைய பிரார்த்தனைகளும் உடனடியாக நிறைவேறும் என்று. வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு நகரத்துல நல்ல வசதியுடன் ஒரு சேட் வாழ்ந்து வந்தாராம். அவர்கிட்ட தீபக் என்கிற பேர் கொண்ட ஒரு இளைஞன் வேலை செய்துட்டு இருந்தானாம். ஒரு நாள் தீபக் சேட்டை பார்த்து, சேட்டு எனக்கு 4 நாளைக்கு லீவ் வேணும், நான் 4 நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட சேட், 4 நாளைக்கு லீவா? எதுக்காகப்ப 4 நாளைக்கு லீவு? எங்க போற அப்படின்னு கேட்டது. தீபக் சொன்னானா, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு ராமேஸ்வரத்துக்கு போலான்னு நினைக்கிறேன், போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 4 நாள் ஆகும், அதனால தான் 4 நாள் லீவ் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல சேட் சொன்னாராம், நல்ல காரியம்தான்ப்பா, கண்டிப்பா உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வா, நான் கூட ரொம்ப நாளா ராமேஸ்வரத்துக்கு குடும்பத்தோட போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் நேரமே கிடைக்க மாட்டேங்குது, பரவாயில்ல உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கெட்ல கையை விட்டு அதுல இருந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து தீபக் கையில கொடுத்து, இதை என் பேரை சொல்லி கண்டிப்பா ஞாபகமா காணிக்கையா கோயில செலுத்துடு அப்படின்னு சொன்னாராம். தீபக்கும் சரின்னு சொல்லி தலையசைச்சிட்டு அந்த ரூபாயை வாங்கிக்கிட்டு அங்க அம்மாவை கூட்டிட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி போனானாம். ராமேஸ்வரத்துல இறங்கின பிறகு 2 பேருமே கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச தூரம் தான் 2 பேரும் போயிருப்பாங்களாம். சாலை ஓரமா ஒரு மரத்து கீழே பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளையோட உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க பேரப்பிள்ளை ஓயாம அழுதுகிட்டே இருந்தாங்களாம். தீபக்கருடைய தாயாரால இதை தாங்க முடியலையா, பாட்டி கிட்ட போய் கேட்டாங்களாம், எதுக்குமா இந்த குழந்தை இந்த மாதிரி ஓயாம அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு. அதை கேட்ட பாட்டி சொன்னாங்களாம், காலையில இருந்து பிள்ளைக்கு ஜுரம் காயுது, வயிற்று வலியும் இருக்கு, ஆனா என்கிட்ட பணம் தான் இல்லை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு, அதனாலதான் யாராவது உதவி செய்வாங்களான்னு இங்க உட்காந்துட்டு இருக்கேன்னு பாட்டி சொல்லவும் தீபக்கோட அம்மா தீபக்கை பார்த்து சொன்னாங்களாம், ஏன்பா உங்ககிட்ட எதனா பணம் இருந்தா அந்த பாட்டிக்கு கொடுத்து உதவேன் அப்படின்னு. அதை கேட்ட தீபக் யோசனை பண்ணி பார்த்தானா, நம்ம கிட்ட எங்க உதவி செய்யற அளவுக்கு எல்லாம் பணம் இருக்கு, இந்த பாட்டிக்கு எப்படி நான் பணத்தை எடுத்து கொடுக்கறது, மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு தானே நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவனுக்கு நினைவு வந்துதான், சரி சேட்டு கொடுத்த 500 ரூபாய் இருக்கு, அதுல ஒரு 100 ரூபாய் எடுத்து பாட்டிக்கு கொடுப்போம், மிச்ச பணத்தை காணிக்கையா செலுத்துவோம், சேட்டுக்கு நான் தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்து பாட்டி கொடுத்தானா. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பாட்டி வாழ்த்தினாங்களாம், நீ என்றென்றைக்கும் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு அங்க இருந்து தீபக்குடைய தாயாரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்களாம் கோவிலை நோக்கி. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்களாம். அங்க பார்த்தா ஒரு மரத்து கீழே சில முதியோர்கள், அவங்க கூட சில சாமியாரு, இப்படின்னு ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். பக்கத்துலேயே ஒரு நாயம் உட்காந்துட்டு இருந்ததாம். அதுல ஒரு முதியோர் தீபக்கை பார்த்து சொன்னாராம், ஏன்பா தம்பி, நாங்க நேத்துல இருந்து பசியா உக்காந்துட்டு இருக்கோம், ஒரு வாய்ஸ் கூட நாங்க சாப்பிடல, உன்னால முடிஞ்சா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கூட, புண்ணியமா போகும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவுடனே தீபக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்ததாம். மனசுல யோசனை வந்துதான், இவங்களுக்கும் உதவி செய்யணும் தான் எனக்கு மனசுல எண்ணம் இருக்கு, ஆனா என்ன செய்யறது, எங்களுக்கு தான் பணம் இல்லையேன்னு. மறுபடியும் யோசனை பண்ணி பார்த்தானா, சரி கையில 400 ரூபாய் இருக்கு, இதுல இவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுப்போம், மீதி என்ன பணம் இருக்கோ அதை காணிக்கையா செலுத்திடுவோம். அப்படி சேட்டு கேட்டாருன்னா காணிக்கை செலுத்தினா பொய்யா சொல்ல போறோம், மீத இருக்கிற பணத்தை செலுத்திட்டோம், காணிக்கை செலுத்திட்டோம்னு சொல்லிட்டா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனானா. பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருந்ததாம். அந்த ஹோட்டலுக்குள்ள போய் ஒரு 6 சாப்பாடு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டானா. மறுபடியும் மனசுல நினைவு வந்துதான், பக்கத்துலயே ஒரு நாயும் பட்டினியா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிறவரை பார்த்துட்டு, இல்லைங்க ஒரு 7 சாப்பாடா கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னானா. அந்த ஹோட்டல்காரன் 7 சாப்பாடு கட்டி கொடுத்தாராம். சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் கையில வாங்கிக்கிட்டு கையில இருந்த 400 ரூபாவை எடுத்து அந்த ஹோட்டல்கார்கிட்ட தீபக் கொடுத்தான்னா. ஹோட்டல்கார் அந்த சாப்பாடுக்கு வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு மீதம் 5 ரூபாவை தீபக் கையில கொடுத்தாராம். தீபக்கு சரி இந்த 5 ரூபாவை நம்ம காணிக்கையா செலுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்தானா. வெளியே வந்து அங்க பட்டினியா உட்காந்துட்டு இருந்த முதியவர்கள், சாமியார்கள் எல்லாருக்குமே அந்த சாப்பாடை கொடுத்தானா. பக்கத்துலயே அந்த நாயும் வாலாடிக்கிட்டே நின்றுட்டு இருந்ததான், அதுக்கும் அந்த சாப்பாடை கொடுத்தானா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து தீபக்கை வாழ்த்தினாங்களாம். அதுக்கப்புறம் தீபக் கிளம்பி கோயிலுக்கு போனானா. அங்க போய் தன்னுடைய அம்மாவோட ராமேஸ்வரத்துல இருக்கிற சிவனை ரொம்பவும் அருமையா தரிசனம் பண்ணினானா. தரிசனம் பண்ணிட்டு சேட்டு கொடுத்த அந்த 5 ரூபாவை காணிக்கையா செலுத்தினானா. செலுத்திட்டு அங்க இருந்து மறுபடியும் தன்னுடைய வீட்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சானா. இங்கு அந்த சேட்டுக்கு ரொம்ப வருஷமாவே தீராத வயிற்று வலி இருந்துதான். அதாவது சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருமா, மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்ட பிறகுதான் அது குணமடையுமா.
ஆனா இன்னைக்கு அவர் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அவருக்கு வயிற்று வலி வரவே இல்லையா. சேட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். அதுக்கப்புறம் ராத்திரி உணவும் சாப்பிட்டாராம். ராத்திரி உணவு சாப்பிட்ட பிறகும் அவருக்கு வயிற்று வலி வரவே இல்லையா. இன்னைக்குதான் ரொம்ப நாள் பிறகு சாப்பிட்ட பிறகு எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காம அவர் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருந்தாராம். அந்த சந்தோஷத்துடனே படுக்க போயிட்டாராம். ராத்திரி படுக்க போன பிறகு கனவுல ஈசன் தோண்டினாராம். ஈசன் சேட்டை பார்த்து சொன்னாராம், நீ கொடுத்த காணிக்கையான பணம் 495 ரூபாய் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். மறுநாள் சேட் கனவை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஆனா நினைத்து பார்த்தாராம், நான் 500 ரூபாய் கொடுத்தேன், தீபக்கு 495 ரூபாய் தான் கடவுள்கிட்ட கொடுத்துருக்கான். பரவாயில்ல, ஏதோ அவனுக்கு அவசரமா 5 ரூபாய்க்கு செலவு தேவைப்பட்டிருக்கும் போல இருக்கு, அதனால செலவு செஞ்சிருக்கான். இருக்கட்டும், அவன் வந்தானா அவனுக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும். அவன் காணிக்கை செலுத்தின பிறகுதான் என்னுடைய வயிற்று வலி சரியாய் போச்சு அப்படின்னு நினைச்சாராம். மறுநாள் தீபக்கும் சேட்டுக்கிட்ட வந்து சேர்ந்தானாம். சேட்டு தீபக்கை பார்த்து கேட்டாராம், ஏன்பா நீ 495 ரூபாய் மட்டும்தான் காணிக்கையா செலுத்தினியா அப்படின்னு. அதை கேட்ட உடனே தீபக்கு தூக்கி வாரி போட்டுதான். அப்பனா சேட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு தீபக்கு எல்லா உண்மையும் சேட்டுக்கிட்ட சொன்னானாம். சொல்லிட்டு மீதம் இந்த 5 ரூபாயை தான் நான் காணிக்கையா செலுத்தினேன் அப்படின்னு சொல்லவும் அப்பதான் சேட்டுக்கு புரிஞ்சுதான். அப்போ இந்த மாதிரி நம்ம உதவி செய்யும் போது இந்த மாதிரி மக்களுக்கும் கஷ்டப்படுற பிராணிகளுக்கு உதவி செய்யறதுதான் கடவுளுக்கு போய் சேருது. அதுதான் காணிக்கையா கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரே தவிர பணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு தீபக்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பரவாயில்ல, நீ செஞ்ச காரியம் ரொம்ப நல்ல காரியம்தான், உன்னாலதான் இன்னைக்கு என்னுடைய வயிற்று வலி குணமாச்சு, இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுளுக்கு காணிக்கையை எப்படி செலுத்துவது அப்படின்னு சொல்லி சேட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். எனவே நண்பர்களே, நாம இந்த கதையை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கடவுளுக்கு நாம காணிக்கையா பணம் செலுத்தினா அது கடவுள்கிட்ட போய் சேராது. அதை கண்டு கடவுளும் சந்தோஷப்படுவது கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தையே கடவுள் படைச்சவர், அவருக்கு எதுக்காக பணம்? பணத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறார்? அதே நேரத்துல அவர் படைத்த இந்த உலகத்துல வாழ்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நாம எப்போது உதவிகளையும் சேவைகளையும் செய்கிறோமோ அதுதான் காணிக்கையா அவர்கிட்ட போய் சேருது. அதை தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த விஷயம் தெரிந்த பிறகு இனிமேல் நாம எல்லோருமே நம்மளால முடிந்த அளவுக்கு உதவிகளை உண்மையிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். பணத்தை ஆயிரக்கணக்கில் எடுத்துட்டு போய் கோயில்ல போடாம கஷ்டப்படுற மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கொடுக்கும் போதுதான் அது உண்மையிலே நாம கடவுளுக்கு செய்கிற சேவை, கடவுளுக்கு செய்கிற தொண்டு. இதன் பிறகு பாருங்க, நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் எப்படி தானாகவே ஒன்றொன்றாக நிறைவேறி கொண்டே போகும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.